ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நிறைய அனாலிசிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எஸ், இது பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி ஸோ ஒரு காலேஜில் எவ்வளோ மார்க்கில் சீட் எண்ட் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இந்த ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க சார், பொதுவாக வந்து எல்லாருமே இவ்வளோ வருஷங்களாக பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் மட்டும் எவ்வளோல எம்பிபிஎஸ் முடியுது இல்லை எவ்வளோ டென்டல் முடியுதுன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அதை தாண்டி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போயிருக்கீங்க. ஸோ அதுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் அவங்க கேட்டது என்னன்னா, சார் இதுவும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுனால நான் சொல்லிடுறேன் சரிங்களா. இந்த டாக்குமெண்ட் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துட்றேன். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து இந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களை கவுன்சிலிங்காக ஒரு குரூப்ல ஆட் பண்றேன். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்ல டவுட் இருக்குனாலும் கேளுங்க. இன்னைக்கு 21ஆம் தேதி தான் ஆகுது. நம்மளுக்கு டைம் இருக்கு. 22, 23, 24ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் இப்பயும் சார் எவ்வளோ கட் ஆஃப்ல சார் முடியும், கேட்டகிரி வைஸ் வச்சு சொல்லுங்க சார் எவ்வளோ கட் ஆஃப்ல முடியும். அதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து நாளைக்கு கொடுத்துட்றேன் சரிங்களா. நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுறேன் எவ்வளோ கட் ஆஃப்ல நம்ம கவுன்சிலிங் எண்ட் ஆகும் அப்படிங்கிறத வீடியோ நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கொஞ்சம் பாருங்க. மெட்ராஸ்ல இப்ப இது நான் சொல்றது எல்லாமே ஆல் இண்டியா கோட்டால முடிஞ்சு போன சீட்ஸ். ஓகேங்களா. பிடபிள்யூடி கேட்டகிரி நான் சேர்க்கவே இல்லை. ஓகே. ஸோ ஆல் இண்டியா கோட்டால மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்க்கு ஓசி கேட்டகிரியில இருக்கீங்களா, உங்க மார்க் ரேங்க் மார்க் டேபிளர் மொத்தமா மாறி போச்சு. சாரி சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே ரேங்க்கு, அப்புறமேல் வர்றது மார்க். ஸோ ரேங்க் மார்க், ரேங்க் மார்க், ரேங்க் மார்க், ரேங்க் மார்க். ஸோ இதே தப்ப இப்போ எல்லா இடத்துல இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரேங்க். ஸோ நீங்க 672 ரேங்க் எடுத்திருக்கணும். இல்லை உங்க மார்க் வந்து 665 இருந்திருக்கும். ஸோ 665ல முடிஞ்சிருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஸோ இதே மாதிரி இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஓபிசிக்கு இவ்வளோ, எஸ்சி கேட்டகிரிக்கு இவ்வளோ, எஸ்டி கேட்டகிரிக்கு இவ்வளோ. சரியா, எல்லா டேட்டா இப்போ நான் சொன்னாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்க போகிறது இல்லை. ஸோ இந்த டேட்டா ஓகே எல்லா ஜிஎம்சிக்குமே இதில் நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எய்ம்ஸுக்கு வேணும்னாலும் எய்ம்ஸுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கு. தமிழ்நாடுல இருக்கிற பிடிஎஸ் 3 பிடிஎஸ் காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் இங்கே அவைலபிளாக இருக்கு சரிங்களா. ஸோ இந்த ரேங்கையும் மார்க்கையும் வந்து மாற்றி விட்டுறேன். இதில் கொஞ்சம் எடிட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்றேன். ஸோ இப்போதைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டால எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சரிங்களா. ஸோ சப்போஸ் அவங்க கொடுக்குற பிடிஎஃப்ல அவங்க அந்த பையனோட அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் இல்லாமல் பேர் மட்டும் கூட கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனோட பேர் இருக்கு, இல்லை அப்ளிகேஷன் நம்பர் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதை வச்சு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா எத்தனை பசங்க தமிழ்நாடுல இருந்து ஆல் இண்டியா சீட் எடுத்திருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க சொல்லாதனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளவு பசங்க ஆல் இண்டியா கோட்டால எடுத்திருக்காங்க. ஓகே. அதனால நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்க போற அனாலிசிஸ்ல என்ன பண்ணுவேன்னா, என்ன அசியூம் பண்ணுவோம்னா, ஒரு பையன் கூட ஆல் இண்டியா கோட்டால எடுக்கலன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் கேட்டகிரி வைஸ். இது எதுக்கு அப்புறமேல்னா இதுல வந்து 7.5ல ஸ்டூடெண்ட் சீட் எடுத்துட்டாங்க, பிடபிள்யூடியில் சீட் எடுத்துட்டாங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா. ஸோ அந்த சீட் கம்மியாயிருச்சுல. அப்ப அதுக்கப்புறமேல் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மார்க் எவ்வளோ ரேங்க்ல வந்து சீட் கிடைக்கும் அந்த டேட்டா வந்து உங்களுக்கு நான் நாளைக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் ரிலேட்டட் டவுட், டிஃபிகல்ட்டி, ஹெல்ப் எதுனாலும் கேளுங்க. இது எதுவுமே பெய்டெல்லாம் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் நான் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் அது வேற டவுட்ல கேட்குறாங்க, சார் இதுக்கு எவ்வளோ சார் பே பண்ணணும் சரிங்களா. ஒரு சில பேர் இவ்வளோ பே பண்ணணும்னு சொன்னாங்க சார், நீங்கள் சொல்லிடுங்க ஃபர்ஸ்டே சொல்லிடுங்க, அப்புறம் வேலைக்கு அப்புறமேல் நீங்கள் காசு கேட்கக்கூடாது. எதுவுமே பெய்டு கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்க கூட ஷேர் பண்ண போறேன், அவ்வளோதான் சரிங்களா. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஆகட்டும், இல்லை என்னால் என்னென்ன முடியுமோ அது உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டாம். கால் வந்து வராது. ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க சரிங்களா. வேற டவுட், டிஃபிகல்ட் இருந்தாலும் எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.